இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பட்டபர்த்தில் பாராங்கத்திகளுடன் கலவரத்தில் ஈடுபட்ட கும்பல் இதுவரை 28 பேர் கைது. பினாங்கு பட்டபர்த்தில் பாராங்கத்திகளுடன் கலவரத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 28 பேர் கைதாகியுள்ளனர். அச்சம்பவம் வெள்ளிக்கிழமை அன்று ஜாலான் ராஜா ஊடாவில் நிகழ்ந்தது. வாக்குவாதம் முற்றி சினமூட்டுதலில் முடிந்ததே கலவரத்திற்கு காரணம் என தொடக்கக்கட்ட விசாரணைகள் தெரிய வந்திருப்பதாக செபரங்புரை உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது அஸ்ரி ஷஃபி தெரிவித்தார். 17 முதல் 51 வயதிலான சந்தேக நபர்கள் பட்டபர்த் சுற்று வட்டாரங்களில் கைதாகி மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டனர். ஆயுதம் ஏந்தி கலவரத்தில் ஈடுபட்டதன் பேரில் குற்றவியல் சட்டத்தின் 148வது பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. கலவரத்தின் போது அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கலவரத்தில் ஈடுபட்டு இன்னும் பிடிபடாமல் இருப்போரும் போலீசாரால் தீவிரமாக தேடப்படுகின்றனர். ஜாலான் ராஜா ஊடாவில் ஒரு கடைக்கு முன் ஆடவர் கும்பல் பாராங்கத்திகளுடன் கலவரத்தில் ஈடுபட்டு வாகனம் ஒன்றை சேதப்படுத்துவது முன்னதாக வைரலான 4 வினாடி காணொலியில் தெரிந்தது. பாசர் மாசில் வீட்டில் உள்ளவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது துப்பாக்கிச்சூடு. நல்ல வேளையாக உயிருக்கு சேதாரம் இல்லை. பிளந்தான் பாசர் மாசில் வீட்டில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது வெளியே துப்பாக்கிச்சூடு சட்டம் கேட்டு லாரி ஓட்டுநர் பதறி போனார். கேலாங் மாஸ் கம்புங் அபாவில் சனிக்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. அலறி அடித்துக் கொண்டு வெளியே வந்து பார்த்த 30 வயது அந்நபர் முற்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பெருணுவா விவா மற்றும் டொயோட்டா ஹிலக்ஸ் 4 சக்கர வாகனத்தில் துப்பாக்கி சூடுபட்டு கண்ணாடிகள் உடைந்து சிதறி இருந்தது கண்டு அதிர்ச்சியுற்றார். வீட்டின் வெளி சுவர்களிலும் துப்பாக்கி சூடுபட்டிருந்தது. இதையடுத்து தான் மற்றும் தமது குடும்பத்தின் பாதுகாப்பாக அந்நபர் உடனடியாக போலீசில் புகார் செய்தார். நல்ல வேளையாக துப்பாக்கிச் சூட்டில் தங்களின் உயிருக்கு சேதாரம் எதுவும் ஏற்படவில்லை என அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். வரம்பு மீறிய பேச்சுகளுக்கு புனித மாதத்தில் பிரதமரிடம் மன்னிப்பு கோரிய கெடா மந்திரி பெசார். ஜித்ராவில் சனிக்கிழமை நடைபெற்ற மடானி நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தின் போது பிரதமர் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் முன்னிலையில் கெடா மந்திரி பெசார் டத்தோஸ்ரீ முகமது சனசி முகமது நூர் மனதார மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். கெடா மந்திரி பெசார் என்ற வகையிலும் அரசியல் ரீதியாகவும் இதுநாள் வரை தாம் எதுவும் தவறாகவே வரம்பு மீறியோ பேசியிருந்தால் இந்த புனித ஷவால் மாதத்தை பயன்படுத்தி மன்னிப்பு கோருவதாக சனுசி பகிரங்கமாக அறிவித்தார். தவறு செய்வதும் வரம்பு மீறுவதும் மனித இயல்பு என்பதால் தாமும் அதில் விதிவிலக்கல்ல என்றார் அவர். ஒருவருக்கொருவர் மனதார மன்னிப்பு பாராட்டி பொறுப்போடு இனி புதியதோர் அத்தியாயத்தை தொடங்குவோம் என சனுசி தமது உரையில் பேசினார். பொதுமக்களின் நலன் என வரும்போது அரசியல் கருத்து வேறுபாடுகள் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் என்பதை ஒப்புக்கொண்ட சனுசி மத்திய அரசாங்கமும் கெடா மாநிலத்தை புறக்கணிக்காது என நம்பிக்கை தெரிவித்தார். கெடாவில் குறிப்பாக புறநகர் மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை கொடுத்து வருவதற்கும் சனுசி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த மடானி நிகழ்வில் நோன்பு பெருநாள் உபசரிப்பு நிகழ்வில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என 15,000 பேருக்கு மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாட்டின் அனைத்து நுழைவாயில்களிலும் கைவிரல் ரேகை பதிவு முறை அமலில் உள்ளது. குடிநுழைவுத்துறை விளக்கம். நாட்டின் அனைத்து நுழைவாயில்களிலும் பயோமெட்ரிக் எனப்படும் கைவிரல் ரேகை பதிவு முறை இன்னமும் அமலில் இருந்து வருகிறது. இங்கு வந்திறங்கும் இந்தியா, சீனா உள்ளிட்ட அனைத்து வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளும் அந்த பாதுகாப்பு சரிபார்ப்பு நடைமுறைக்கு உட்படுத்தப்படுவதாக குடிநுழைவுத்துறை கூறியது. எனவே கருப்பு பட்டியலிடப்பட்டவர்கள் அல்லது சந்தேக நபர்கள் பட்டியலில் உள்ளவர்கள் எவராயினும் நிச்சயம் அடையாளம் காணப்பட்டு திருப்பி அனுப்பப்படுவர் என குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ ருஸ்டின் ஜூசோ சொன்னார். எம்டாக் எனப்படும் மலேசியா வந்திறங்கும் டிஜிட்டல் அட்டையை பூர்த்தி செய்வதும் கட்டாயமாகும். இந்த எம்டாக் பதிவு முறையின் வாயிலாக வருகையாளர்களின் விவரங்கள் பதிவு செய்யப்படுகிறது. அமலாக்க நடவடிக்கைக்கு தேவைப்பட்டால் அவர்களின் இருப்பை அடையாளம் காண அது உதவும் என்றார் அவர். இந்தியா, சீனா சுற்றுப்பயணிகளுக்கு கடந்த ஆண்டு டிசம்பரில் வழங்கப்பட 30 நாள் விசா விலக்கை அடுத்து குடிநுழைவுத்துறையின் சேவை தரத்தை மேம்படுத்தும் 5 முக்கிய அம்சங்களில் இந்த எம்டாக் முறையும் ஒன்றாகும். மடானி ஒற்றுமை அரசாங்கம் அனைத்து இனங்களுக்குமானது. பிரதமர் மீண்டும் உத்தரவாதம். தமது தலைமையிலான மடானி ஒற்றுமை அரசாங்கம் அனைத்து இனங்களுக்குமானது என பிரதமர் மறு உறுதிப்படுத்தியுள்ளார்.
பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் என்ற பேதமின்றி நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களையும் சமமாக நடத்துவதே மடானி அரசின் தாரக மந்திரம் என டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். எனவே மலேசியாவை பல்வேறு இனங்கள் மற்றும் மதங்களை கொண்ட ஒரு சிறந்த நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஒற்றுமை அரசாங்கம் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என பிரதமர் திட்டவட்டமாக சொன்னார். ஏழ்மை என வரும்போது நான் தோல் நிறத்தை பார்ப்பதில்லை. அதோடு எதிர்க்கட்சி ஆளும் மாநில மக்களாக இருந்தாலும் அவர்களையும் மத்திய அரசாங்கம் ஒதுக்காது என்றார் அவர். என்னதான் மலாய்க்காரர்கள் பெரும்பான்மையினராக இருந்தாலும், இஸ்லாம் கூட்டரசின் அதிகாரப்பூர்வ மதமாக இருந்தாலும், மலாய் தேசிய மொழியாக இருந்தாலும் ஒவ்வொரு மலேசியரின் உரிமைகளையும் பாதுகாக்க மக்கள் ஒன்றுபட வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தினார். வெளியாரின் பேச்சை நம்பி மோசம் போகாதீர். குவாலகுபுபாரு இந்திய வாக்காளர்களுக்கு மாய்கா தலைவர் நினைவுறுத்தல். ஸ்லாங்கூர் குவாலகுபுபாரு இந்திய வாக்காளர்கள் வெளியாரின் பேச்சில் மயங்காமல் வரும் சட்டமன்ற தேர்தலில் புத்திசாலித்தனமாக வாக்களிக்க வேண்டும். மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். சில அரசியல்வாதிகள் உள்ளூர் மக்களின் நலனை யோசிக்காமல் அவர்கள் பாட்டுக்கு குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுவர். அவர்களின் பேச்சை நம்பி ஒற்றுமை அரசாங்க வேட்பாளருக்கு வாக்களிக்காமல் அக்கூட்டணி தோல்வி கண்டால் கடைசியில் நட்டம் ஏற்படுவது என்னவோ உள்ளூர் வாசிகளுக்கு தான் என விக்னேஸ்வரன் நினைவுறுத்தினார். குறிப்பாக கடந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட டிஏபி மூத்த தலைவர் ஒருவர் அந்த ஆத்திரத்தில் அக்கட்சிக்கு எதிராக KKBயில் பிரச்சாரத்தில் இறங்கி வேலை செய்து வருகிறார். அவரின் பேச்சை நம்பி மோசம் போகாதீர்கள் என விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். குவாலகுபுபாருவில் தீர்க்கப்படாமல் இருக்கும் பிரச்சனைகளை களைய பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் பாங்சாக் தாவோவின் வெற்றியை உறுதி செய்வது அவசியமாகும். எஞ்சிய 3 ஆண்டுகளில் முடிந்தவரை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண ஆளும் கூட்டணிக்கு தொகுதி மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என அவர் கூறினார். காருக்குள்ளேயே வசதியான வாழ்க்கை மாதந்தோறும் 700 ரிங்கெட் மிச்சப்படுத்தும் ஆடவர். ஊர் என்ன சொல்லும் என்பது பற்றி கவலைப்படாமல் தனக்கு வசதிப்பட்ட வாழ்க்கையை சொந்த காரிலேயே மகிழ்ச்சியாக கடத்தி வரும் ஒரு உள்ளூர் ஆடவரின் செயல் நெட்டிசன்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரையே வீடாக்கி அதிலேயே படுத்து உறங்குவதன் மூலம் மாதம் 700 ரிங்கெட் வரை அவர் மிச்சப்படுத்தி வருகிறார். அன்றாட வேலைகளை அலுவலகத்திலேயே முடித்துவிட்டு இரவில் உணவு உண்பதற்காக வெளியில் செல்லும் அவர் பின்னர் காரிலேயே படுத்துறங்கி விடுகிறார். அலுவலகத்திற்கு அருகிலேயே காரை நிறுத்தி வைப்பதால் மறுநாள் காலை அலுவலக கழிவறையில் குளித்து வேலைக்கும் தயாராகிறார். வெளிநாட்டில் ஆடவர்கள் ஒருவர் காருக்குள்ளேயே வாழ்க்கை நடத்தும் காணொலியை இணையதளத்தில் பார்த்தபோது பிறகு இவருக்கும் இந்த யோசனை தோன்றியதாம். காரிலேயே வாழ்க்கை நடத்துவது ஆரம்பத்திலேயே அவருக்கும் கூச்சமாகத்தான் இருந்திருக்கின்றது. என்றாலும் கார் நிறுத்துமிட கட்டணம், வீட்டு வாடகை, பெட்ரோல் செலவு என எதுவும் இல்லாததால் மாதந்தோறும் 700 ரிங்கிட் வரையில் மிச்சம் செய்ய முடிவதால் போக போக அதுவே அவருக்கு வசதிப்பட்டு விட்டது. மற்றவர்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு 700 ரிங்கிட் என்பது பெரிய தொகையாக இருக்கிறது அவர் அந்த இளைஞர். இன்னொரு கூடுதல் அம்சம் என்னவென்றால் ஜொகூர், பினாங்கு போன்ற தூர பயணங்களின் போது அவர் ஹோட்டல்களை தேடி அலைய வேண்டியதில்லை. டோட்டோ படுக்கை, விளக்குகள், கையடக்க காற்றாடிகள், மினி குளிர் சாதன பெட்டி என சகல வசதியும் காருக்குள்ளேயே இருப்பதால் ஹோட்டல் செலவும் இவருக்கு மிச்சம். விரைவிலேயே பெட்ரோல் டீசல் விலை உயர்வா? வெளிநாட்டு நாளிதழின் செய்திக்கு மலேசியா மறுப்பு. எரிபொருள் மற்றும் டீசல் விலை உயர்வை அறிவிக்க அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக அண்டை நாட்டு செய்தி ஊடகம் ஒன்றில் வெளியாகியுள்ள தகவலை தொடர்புத்துறை அமைச்சர் பாமி பட்டேல் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அவ்விவகாரத்தை அமைச்சரவை இதுவரை விவாதித்ததே இல்லை. கடந்த வார அமைச்சரவை கூட்டத்தில் கூட அது பற்றி பேசப்படவில்லை. இப்படி இருக்க மலேசிய அரசாங்கத்தை முந்திக் கொண்டு அப்படி ஒரு செய்தி சம்பந்தப்பட்ட ஊடகத்திற்கு எங்கிருந்து கிடைத்தது என்பது தமக்கு ஆச்சரியமாக இருப்பதாக மடானி அரசாங்கத்தின் பேச்சாளருமான பாமி கூறினார். எனவே உறுதி செய்யப்படாத தகவல்களை வெளியிடும் போக்கை அனைத்து ஊடகங்களும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்பக தகுந்த வட்டாரங்கள் என யார் யாரையோ மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டால் இப்படித்தான் குழப்பத்தில் வந்து முடியும் என அமைச்சர் நினைவுறுத்தினார். மலேசிய அரசாங்கம் அடுத்த மாதம் தொடங்கி எரிபொருளுக்கான உதவி தொகையை குறைக்க போவதாகவும் தொடக்க கட்டமாக டீசலின் விலை சந்தை விலைக்கேற்ப மிதக்க விடப்படும் என்றும் சிங்கப்பூரின் தி ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ் நாளிதழ் வெளியிட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கார் சட்டையில் மறைத்து வைத்து பாம்புகளை கடத்த முயன்ற ஆடவர் மியாமி விமான நிலையத்தில் கைது.
அமெரிக்கா புளோரிடாவில் தனது கால் சட்டையில் மறைத்து வைத்து 2 சிறிய ரக பாம்புகளை கடத்த முயன்ற ஆடவன் மியாமி அனைத்துலக விமான நிலையத்தில் போலீசிடம் சிக்கினான். வெள்ளிக்கிழமை அன்று விமானம் புறப்படுவதற்கு முன் லக்கேஜ் பரிசோதனையின் போது அந்நபரின் கால் சட்டைக்குள் துணியிலான சிறிய பை ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். சந்தேகத்தின் பேரில் சோதித்ததில் அதனுள் இளஞ்சிவப்பிலான 2 பாம்புகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவற்றை புளோரிடாவின் வனவிலங்கு துறையிடம் ஒப்படைத்து அதிகாரிகள் அவ்வாடவனை தடுத்து வைத்தனர். அவ்விரு பாம்புகளும் அந்நபர் வளர்த்து வருபவையா, அதற்காக அவற்றை விமானத்தில் கொண்டு போக முயன்றார் என்பது குறித்து விசாரிக்கப்படுகிறது. அந்நபர் நீதிமன்றம் குற்றத்தில் சாட்டப்படுவாரா இல்லையா என்பது அது குறித்து தகவல் இதுவரைக்கும் இல்லை. போர்டிக்சனில் சொந்த தந்தையின் காம இச்சைக்கு ஆளாக்கிய மகள் 2 குழந்தைகளை பெற்றெடுத்த பரிதாபம். குழந்தைகளை பெற்றெடுக்கும் அளவுக்கு சொந்த தந்தையாலேயே 8 ஆண்டுகளாக தாம் கற்பழிக்கப்பட்டு வந்ததாக 20 வயது மகள் கொடுத்த புகாரின் பேரில் 40 வயதிலான கணவன் மனைவி நெகிரி செம்பிலான் போர்டிக்சனில் கைதாகியுள்ளனர். மே 1ஆம் தேதி இரவு 11 மணி வாக்கில் அவ்விளம் தாய் போலீசில் புகார் செய்ய அவளது பெற்றோர் மே 3ஆம் தேதி கைதாகினர். 12 வயதிலிருந்தே தந்தையின் அக்கொடூர செயலுக்கு அப்பெண் ஆளாகி வந்திருப்பது தொடக்க கட்ட விசாரணையில் அம்பலமானது. போர்டிக்சன் கம்போங் சுவாச்சில் உள்ள தனது வீட்டின் அறையில் இவ்வாண்டு வரையில் அது தொடருவதாக தனது புகாரில் அவர் கூறியுள்ளார். தனக்கு நேர்ந்த அவலம் குறித்து தாயிடம் எடுத்து கூறியும் அவர் கண்டுகொள்ளவில்லை. 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கும் அளவுக்கு போன பின்னரும் கூட தாய் தன் மீது கரிசனம் காட்டவில்லை என்று புகார் மனுவில் அவர் மேலும் கூறியுள்ளார். கைதான தம்பதி ஏற்கனவே போதைப்பொருள் வழக்கில் சிக்கியிருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இருவரும் மேல் விசாரணைக்காக 5 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பத்திரிகை சுதந்திரத்தில் மலேசியா பெரும் சரிவு, முந்தைய அரசாங்கத்தை விட மோசமில்லை என்கிறார் ஃபாமி. பத்திரிகை சுதந்திர குறியீட்டு பட்டியலில் மலேசியாவின் தற்போதைய நிலை முந்தைய அரசாங்கத்தை விட எவ்வளவோ பரவாயில்லை என தொடர்பு அமைச்சர் ஃபாமி பாட்சில் தெரிவித்தார். பத்திரிகை சுதந்திரத்தில் 107வது இடத்திற்கு சரிந்திருப்பது ஏமாற்றம்தான் என்றாலும் பலர் அலறுவது போல் அது ஒன்றும் படு பாதாள வீழ்ச்சி அல்ல என அவர் கூறினார். இதே 2021ஆம் ஆண்டில் நாம் 119வது இடத்தில் இருந்தோம். 2022ஆம் ஆண்டில் 13வது இடத்தை பிடித்திருந்தோம். அவற்றுடன் ஒப்பிடுகையில் இந்த 107வது இடம் மோசமானது அல்ல என ஃபாமி சொன்னார். எனினும் பத்திரிகை சுதந்திரம் மேம்பட வேண்டும் என்பதில் தமக்கு மாற்று கருத்து இல்லை. அதற்குரிய நடவடிக்கைகள் முடுக்கி விடப்படும் என்றார் அவர். அதன் ஒரு பகுதியாக நாட்டில் பொய் செய்தி பரவலை முறியடிக்க தாமும் எல்லையில்லாத செய்தியாளர்களும் பல சுற்று சந்திப்புகளையும் கலந்தாய்வுகளுக்கும் இணங்கி இருப்பதாக அமைச்சர் சொன்னார். வெள்ளிக்கிழமை வெளியான 2024ஆம் ஆண்டிற்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டு பட்டியலில் வெறும் 52.07 புள்ளிகளுடன் மலேசியா 73வது இடத்தில் இருந்து 107வது இடத்திற்கு சரிந்தது அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த ஆண்டை விட இது 34 இடங்கள் சரிவாகும். பட்டர்வர்த் கூலிம் நெடுஞ்சாலையில் கோர விபத்து, லாரியுடன் மோட்டார் சைக்கிள் உரசி 15 வயது இளைஞன் பலி. பினாங்கு பட்டர்வர்த் கூலிம் நெடுஞ்சாலையில் 15 வயது இளைஞன் ஓட்டிய மோட்டார் சைக்கிள் லாரியுடன் உரசி விபத்துக்குள்ளானதில் படுகாயம் ஏற்பட்டு அவன் உயிரிழந்தான். அவ்விபத்து நேற்று நண்பகல் வாக்கில் பிகேஇ நெடுஞ்சாலையின் 13.9வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. சம்பவத்தின் போது 19 வயது அவ்விளைஞன் கெடா குலிமில் இருந்து செப்ரிங் ஜெயாவிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே வழியில் சென்று கொண்டிருந்த லோரியுடன் அவனது மோட்டார் சைக்கிள் உரசி தடம் புரண்டது. இடப்பக்க சாலையில் விழுந்ததில் அவ்விளைஞனுக்கு கைகளிலும் கால்களிலும் பலத்த காயம் ஏற்பட்டது. சிகிச்சைக்காக உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அவன் உயிரிழந்தது விட்டது உறுதிப்படுத்தப்பட்டது. சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் விசாரணைக்கு முன்வந்து உதவுமாறு செப்ரிங் பிறை தெங்கா போலீஸ் பொதுமக்களை கேட்டுக் கொண்டது. அக்கோர விபத்து கார் டேஷ்கேமில் 28 வினாடிகளுக்கு பதிவாகி அக்காணொலி முன்னதாக வைரலானது. லாரி திடீரென மோட்டார் சைக்கிளை இடித்து அது தடம் புரள மோட்டார் சைக்கிளோட்டி தூக்கி வீசப்பட்டு சாலை தடுப்பில் மோதி விழுவது அதில் தெரிகிறது.